விளையாடுறியா? சுடோக்கு என்பது ஒரு நம்பர் கேம். அது எப்படின்னா, இங்க 9 பாக்ஸ் இருக்கும். அந்த 9 பாக்ஸ்ல 1லிருந்து 9 நம்பர் நம்ம அதில் எழுதிடணும். இதோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த வரிசையில 4 இருக்குன்னா அது மறுபடியும் ரிப்பீட் ஆகாம இங்க வரக்கூடாது, ரிப்பீட் பண்ணி வரக்கூடாது. அதே மாரி தான் இந்த வரிசையிலே இங்க 4 இருக்கு, மறுபடியும் அந்த 4 ரிப்பீட் ஆகி வரக்கூடாது. அதான் சுடோக்கு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஆமாவா, என்ன பண்றீங்க 3 பேரும்? நீ எனக்கு அன்னைக்கு சுடோக்கு சொல்லி கொடுத்தல, அதே மாரி கிரியேட் பண்ணி நான் கொஞ்சம் மாத்தி இந்த மை ஸ்மார்ட் போர்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க நான் இது எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். பெரிய பாக்ஸ்ல சின்ன சின்ன பாண்டு பாக்ஸ் இருக்கு. அதே போல தமிழ் நெடுங்கணக்குல ஒரு வரிசையில பாண்டு எழுத்துக்கள் இருக்கு. நான் டா வரிசை எடுத்துருக்கேன். டா வரிசையில முதல் எழுத்து என்ன? டா. இந்த டாவை நான் இங்க ஒட்டுறேன்னா, இந்த பெரிய டாவை நான் இங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுவேன். டா முடிஞ்சேன்னா டி. இந்த டீவை நான் இங்க ஒட்ட முடியாது, அதாவது இங்க 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 இந்த இடத்துல ஒட்ட முடியாது. அப்ப நான் இதை இங்க ஒட்டுவேன். அடுத்த எழுத்துன்னா டி. டி டி நான் இங்க 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 ஒட்ட முடியாது, அதனால நான் டியை இங்க ஒட்டுவேன். இந்த மாரி தான் தமிழ் மை ஸ்மார்ட் போர்ட் செய்யணும். சீக்கிரமா ஒட்டி காமிக்க போறேன். டி முடிஞ்சோடனே டூ. டூவை நான் இங்க ஒட்டுறேன், ஏன்னா இங்க ஒட்ட முடியாது. அதே போல டூ. டூ முடிஞ்சோடனே இங்க இங்க இந்த டூவை விட்டு அங்கெல்லாம் ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுறேன். அதுக்கப்புறம் டே. டேவை வந்துட்டு நான் இங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுறேன். டே வந்துட்டு இங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுறேன். டை வந்துட்டு இங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுறேன். டோ வந்துட்டு நான் இங்க ஏன்னா இங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்க ஒட்டுறேன். டோ வந்துட்டு இங்க ஒட்ட முடியாது, இங்க ஒட்டலாம். கடைசியில டை வருது. நம்மளுக்கு கோசமா இருக்கிற இடம் டவ், அதனால நான் இங்க ஒட்டுறேன். இந்த மாரி தான் அதை செய்யணும். தோழி வரிசையை செஞ்சு எடுக்காங்க. தமிழ் எழுத்து தெரியாத மாணவர்களுக்கு பயன்படும். ஏன்னா அவங்க இது மறுபடியும் செய்ய அவங்களுக்கு இந்த எழுத்தும் அறிமுகமாகும். அவங்க திரும்பியும் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.